வாழ்க்கையில் எல்லோரும் உங்களை விட்டு விலகும் போது கவலைப்படாதீர்கள். கூட்டத்தில் தொலைந்த உங்களை இந்த அமைதியில் மீட்டெடுங்கள். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் முன்னே நீங்கள் யார் என்று வாழ்ந்து காட்டுவதே சிறந்த பதில். அவமானப்படுத்தியவர்களிடம் சண்டை போடாதீர்கள். உங்கள் வெற்றியின் சத்தம் அவர்களின் உதாசீனத்தை விட உறக்க இருக்கட்டும். அமைதியாக இருங்கள். உங்கள் உழைப்பு சத்தமிட்டு பேசட்டும். உங்கள் திட்டங்களை உலகிற்கு சொல்லி வீண் விவாதம் செய்ய வேண்டாம். செயலில் காட்டுங்கள். முடிவுகள் பேசட்டும். யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்களை உண்மையாக நேசிப்பவர் உங்கள் இயல்பையே நேசிப்பார். நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை இழந்து விடுவீர்கள். உங்கள் மன அமைதியை விட இந்த உலகில் வேறு எதுவும் விலை மதிப்பற்றது அல்ல. உங்கள் நிம்மதியை கெடுக்கும் நபர் அல்லது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விலகி நிற்பதே சிறந்தது. துரோகம், நம்பிக்கை துரோகம், காயப்பட்ட இடம்தான் நாளை உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். வலிகள் வீண் போவதில்லை. ஒவ்வொரு ஏமாற்றமும் உங்களை இன்னும் சாதுரியமாகவும் வலிமையாகவும் மாற்றுகிறது. எல்லோருக்கும் இடம் கொடுங்கள், ஆனால் எல்லாருக்கும் உங்கள் மனதில் இடம் கொடுக்காதீர்கள். அனைவரிடமும் அன்பாக இருங்கள், ஆனால் உங்கள் பலவீனத்தையும் ரகசியங்களையும் அறிந்து கொள்ள யாருக்கும் அனுமதி வழங்காதீர்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள், ஆனால் அவர்களை மீண்டும் நம்பி விடாதீர்கள். மன்னிப்பு உங்கள் மன அமைதிக்கு நல்லது, ஆனால் எச்சரிக்கையோடு இருப்பது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. நம்பிக்கை என்பது கண்ணாடி போன்றது. உடைந்தால் ஒட்ட வைக்கலாம், ஆனால் விரிசல் தெரியும். ஒருவர் உங்கள் நம்பிக்கையை உடைத்து விட்டால் மீண்டும் அவர்களிடம் பழைய இயல்பான உறவை எதிர்பார்க்க முடியாது. உங்களை விட்டு சென்றவர்களை நினைத்து வருந்தாதீர்கள். உனக்கானவர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்க தகுதி இல்லாதவர்களே உங்களை விட்டு விலகுகிறார்கள். அதை பிரபஞ்சத்தின் நன்மையாக பாருங்கள். இல்வது இயல்பு, ஆனால் வீழ்ந்தே கிடப்பது உங்கள் தேர்வாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் அடிபடுவது எல்லாருக்கும் நடக்கும், ஆனால் அங்கேயே முடங்கிவிடாமல் மீண்டும் எழுந்து நிற்பதே உண்மையான வீரம். இருள் சூழ்ந்த இரவுக்கு பிறகே மிகவும் அழகான விடியல் பிறக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் கஷ்டங்கள் எல்லாம் விரைவில் மாறப்போகும். ஒரு பெரிய விடியலின் அறிகுறியே. தோல்வி என்பது முடிவல்ல, நீங்கள் இன்னும் சிறப்பாக செய்வதற்கான அனுபவம். ஜெயித்தவர்களை விட தோற்றவர்களே வழிகள் அதிகம் தெரியும். தோல்வியை ஒரு பாடமாக பாருங்கள். உங்கள் கண்ணீரை துடைக்க யாரும் வரமாட்டார்கள். உங்கள் கையால் தான் துடைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களின் ஆறுதலை எதிர்பார்த்து நிற்காதீர்கள். உங்கள் சொந்த காலில் நிற்க உங்களை தவிர வேறு யாராலும் முடியாது. இன்றைய உங்கள் கஷ்டம்தான் நாளை உங்கள் பலசாலியாக மாற்றப் போகிறது. தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் ஆபரணமாகும். உங்கள் வழிகளே நாளை உங்கள் கிரீடமாக மாறும். உலகம் உங்களை நம்ப வேண்டியதில்லை. உங்களை நீங்கள் முழுமையாக நம்பினாலே போதும். மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக காத்திருக்காதீர்கள். உங்களால் முடியும் என்ற ஒரே நம்பிக்கை உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும். தாமதமாக வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை, நிரந்தரமாக வெற்றியை அடை. குறுக்கு வழியில் வரும் சீக்கிர வெற்றி நிலைக்காது. நேர்மையான உழைப்பால் வரும் வெற்றி காலத்திற்கும் நிலைக்கும். உங்கள் இலக்கை நோக்கி ஓடுங்கள். முடியாத பட்சத்தில் நடந்து செல்லுங்கள். அதுவும் முடியாவிட்டால் நகர்ந்தாவது செல்லுங்கள். முயற்சி செய்வதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். சிறிய அடியாக இருந்தாலும் அது உங்களை இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும். நேற்று வரை நடந்தது போகட்டும். இன்றிலிருந்து ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குங்கள். கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதால் எதுவும் மாறப்போறதில்லை. இன்றைய நாளை சரியாக பயன்படுத்துங்கள். நீங்கள் பயப்படும் விஷயங்களை செய்ய தொடங்குங்கள். பயம் உங்களை விட்டு பறந்துவிடும். பயத்திற்கு பின்னால் தான் உங்கள் உண்மையான தைரியமும் வளர்ச்சியும் ஒளிந்திருக்கிறது. உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்தில் ஒரு வினாடி கூட நிற்காதீர்கள். சுயமரியாதையை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. அன்பை கெஞ்சி பெறாதீர்கள். தகுதியோடு வாழுங்கள். எல்லாருக்கும் நல்லது செய்யுங்கள், ஆனால் யாரையும் உங்களை ஏமாற்ற அனுமதிக்காதீர்கள். உங்கள் நல்ல குணத்தை மற்றவர்கள் அவர்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்த விடாமல் எச்சரிக்கையாக இருங்கள். பேச்சை விட செயலுக்குத்தான் அதிக பலம் உண்டு. நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன் என்று வாயால் சொல்லுவதை விட அமைதியாக செய்து முடித்து காட்டுங்கள். மாற்றங்கள் மட்டுமே வாழ்க்கையின் நிலையான ஒன்று. மனிதர்களும் சூழ்நிலைகளும் மாறுவது இயல்பு. அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகுவதே புத்திசாலித்தனம். உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். சூரியனும் சந்திரனும் அதனதன் நேரத்தில் தான் பிரகாசிக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரம் வரும். மற்றவர்களின் வெற்றியை கண்டு அவசரப்படாமல் உங்களுக்கான நேரத்திற்கு உழையுங்கள். உங்களை வேண்டாம் என்று சொன்னவர்கள் முன்னாடி நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலையை உருவாக்குங்கள். உங்களை புறக்கணித்தவர்கள் நாளை உங்களை பார்த்து வியக்கும் அளவுக்கு உங்கள் வாழ்வை உயர்த்துவதுதான் சிறந்த பழிவாங்கல். காற்று வீசும்போது அமைதியாக இருங்கள். புயலாக மாறும்போது உங்கள் பலத்தை காட்டுங்கள். சரியான தருணம் வரும் வரை அமைதியாக காத்திருந்து உழையுங்கள். நேரம் வரும்போது உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கனவுகளுக்கு எல்லை இல்லை. உங்களால் நினைத்து பார்க்க முடிந்தது என்றால் செய்ய முடியும். சிந்தனையை சுருக்கிக் கொள்ளாதீர்கள். பெரிதாக கனவு காணுங்கள். அதை அடைய உத்வேகத்துடன் ஓடுங்கள். வழி தற்காலிகமானது, ஆனால் வெற்றி சாஸ்துவமானது.
இப்போது நீங்கள் படும் கஷ்டமும் வலியும் சில காலம் மட்டுமே. ஆனால் இதனால் கிடைக்கும் வெற்றி உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நிலைக்கும். இனிமேல் நீங்கள் பழைய ஆள் இல்லை, புதிய வலிமையான ஜெயிக்க பிறந்த ஒரு மனிதன். கடந்த கால வழிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உங்கள் புதிய பயணத்தை இன்றைய உறுதியோடு தொடங்குங்கள். உங்களை உதாசீனப்படுத்திய இடத்திற்கு மீண்டும் செல்லாதீர்கள். அது அன்பல்ல, சுயமரியாதையை இழக்கும் செயல். உங்களை மதிக்காத மனிதர்களிடம் அன்பு கேட்காதீர்கள். உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரிந்தால் யாருக்காகவும் தாழ்ந்து போக மாட்டீர்கள். நீங்கள் அமைதியாக இருப்பதால் நீங்கள் பலவீனமானவன் அல்ல. தேவையில்லாத வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல விருப்பமில்லை என்று அர்த்தம். எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களின் அமைதியே எதிரிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளை நீங்களே எடுங்கள். மற்றவர்களின் அபிப்பிராயங்களுக்கு ஏற்ப வாழாதீர்கள். தோற்றாலும் ஜெயித்தாலும் அது உங்களுடைய முடிவாக இருக்கட்டும். மற்றவர்கள் சொல்வதற்காக வாழ்ந்தால் உங்கள் அடையாளம் தொலைந்துவிடும். உங்களை காயப்படுத்த மனிதர்களை விட உங்களை மாற்றிய காயங்கள் தான் சக்தி வாய்ந்தவை. காயங்கள் உங்களை முடக்கக்கூடாது. அது உங்களை புதிய கூர்மையான மனிதனாக மாற்ற வேண்டும். யாரையும் அளவுக்கு அதிகமாக தலையில் தூக்கி வைத்து கொண்டாடாதீர்கள். கீழே இறக்கி வைக்க தெரியாமல் தவிப்பீர்கள். மனிதர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ற இடத்தை மட்டுமே கொடுங்கள். எல்லை மீறிய அன்பு எப்போதுமே ஆபத்தானது. வழி மூடிவிட்டது என்று கவலைப்படாதீர்கள். புதிய வழியை உருவாக்க உங்களால் முடியும். மற்றவர்கள் உருவாக்கிய பாதையில் மட்டுமே ஓடாதீர்கள். உங்களுக்கான பாதையை நீங்களே வெட்டி உருவாக்குங்கள். உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்தாவிட்டால் உங்கள் மனம் உங்களை அடிமையாக்கிவிடும். எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தராதீர்கள். உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக மாற்றினால் வாழ்க்கையும் மாறும். பழைய கதையை திரும்ப திரும்ப படித்தால் அதன் முடிவு மாறப்போறதில்லை. கடந்த கால நினைவுகளிலேயே மூழ்கி இருக்காதீர்கள். அந்த புத்தகத்தை மூடிவிட்டு புதிய அத்தியாயத்தை தொடங்குங்கள். முயற்சி செய்து தோற்பது தவறல்ல, முயற்சியே செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. களத்தில் இறங்கி போராடுங்கள். தோல்வி உங்களுக்கு அனுபவத்தை தரும், வெற்றி உங்களுக்கு முகவரியை தரும். உங்கள் எதிரிக்கு நீங்கள் கொடுக்கும் சிறந்த தண்டனை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டுவதுதான். பழிவாங்கும் எண்ணத்தில் நேரத்தை வீணடிக்காதீர்கள். நீங்கள் அடையும் மாபெரும் வெற்றியே உங்களை வெறுப்பவர்களுக்கு பேரடி. தேவை இருக்கும் வரை மட்டுமே மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள். இதுதான் உலக நியதி. யாரும் எப்போதும் உங்களுடன் இருக்கப் போவதில்லை. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் ஏமாற்றங்கள் வலிக்காது. உங்கள் பலவீனங்களை வெளியில் சொல்லாதீர்கள். உலகம் அதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தும். உங்கள் வழிகளையும் ரகசியங்களையும் உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். பலவீனத்தை காட்டினால் உலகம் அதை மிதித்துவிடும். முகமூடி அணிந்த மனிதர்களை விட உண்மையான எதிரி எவ்வளவோ பரவாயில்லை. நண்பன் போல் நடித்து துரோகம் செய்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். எதிரியை விட போலி நண்பர்களை ஆபத்தானவர்கள். பணத்தை இழப்பது கூட பரவாயில்லை. உங்கள் குணத்தையும் சுயமரியாதையும் இழந்து விடாதீர்கள். பணம் மீண்டும் வரும், ஆனால் போன சுயமரியாதையும் நம்பிக்கையும் மீண்டும் வராது. எல்லாருக்கும் பிடித்த மாதிரி வாழ நினைத்தால் கடைசியில் உங்களுக்கே உங்களை பிடிக்காமல் போய்விடும். உலகத்தை திருப்திப்படுத்த முடியாது. உங்களுக்கு எது சரியோ அதை செய்து நேர்மையாக வாழுங்கள். வேகமாக ஓடுவதை விட சரியான திசையில் ஓடுவதுதான் முக்கியம். அவசரப்பட்டு எதையும் செய்யாதீர்கள். தெளிவான திட்டமிடுதலுடன் கூடிய உழைப்பே நிரந்தர வெற்றியை தரும். இன்றைய உங்கள் கஷ்டங்கள் தான் நாளை உங்களுக்கான அடையாளமாக மாறப்போகிறது. இப்போது நீங்கள் அனுபவிக்கும் வழிகள் எதுவும் வீண் போகாது. அவை உங்களை ஒரு வரலாறாக மாற்றும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்னாடி மலை போல் உயர்ந்து நில்லுங்கள். நீங்கள் விழுவாய் என்று காத்திருப்பவர்களுக்கு முன்னால் நீங்கள் நிமிர்ந்து நிற்பதே உங்கள் கம்பீரம். தோல்வி உங்களை தேடி வந்தால் அதை ஜெயிக்கப் போவதற்கான அறிகுறியாக பாருங்கள். தடைகள் வராமல் எந்த ஒரு பெரிய வெற்றியும் கிடைத்ததில்லை. சோதனைகளைக் கண்டு பயந்து பின்வாங்காதீர்கள். உங்கள் கனவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. வேறு யாரையும் எதிர்பார்த்து நிற்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற யாரோ வருவார்கள் என்று நினைக்காதீர்கள். உங்களை உயர்த்த வேண்டிய பொறுப்பு உங்களுடையது மட்டுமே. எதையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்காதீர்கள். அது இல்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கும். நடக்காத விஷயங்களை நினைத்து பயப்படாமல் இப்போதே உங்கள் முன்னால் இருக்கும் வேலையில் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு கிடைக்காத ஒன்று உங்களுக்கானது அல்ல. அதைவிட சிறந்தது உங்களுக்காக காத்திருக்கிறது. கை நழுவி போனதற்காக கலங்காதீர்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் பெரிய பொக்கிஷத்தை வைத்திருக்கலாம். கோபத்தில் முடிவு எடுக்காதீர்கள். சந்தோஷத்தில் வாக்குறுதி தராதீர்கள். உணர்ச்சி பவசப்படும் போது எடுக்கும் முடிவுகள் எப்போதுமே ஆபத்தானவை. நிதானமாக சிந்திக்க பழகுங்கள். உங்கள் அமைதியை யார் கெடுக்க முயன்றாலும் அவர்களுக்கு விலகிச் செல்லும் வழியை காட்டுங்கள். விஷத்தன்மை கொண்ட மனிதர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து உடனே விலக்கி வையுங்கள். நேரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது எல்லா காயங்களையும் மாற்றிவிடும். இப்போது வலிக்கின்ற காயம் சில காலம் கழித்து உங்களுக்கு ஒரு சாதாரண கதையாக மாறிவிடும். பொறுமையாக இருங்கள். இழந்ததை நினைத்து அழுது போதும். இனி பெறப்போவதை பற்றி யோசியுங்கள். கடந்த காலம் முடிந்துவிட்டது. இனி வரப்போகும் எதிர்காலம் முழுவதும் உங்களுடையது மட்டுமே.
நீங்கள் சாதிக்க பிறந்தவன். சூழ்நிலையை கைதியாக முடங்கி போகாதீர்கள். தடைகளை சாக்குகளாக சொல்லாதீர்கள். சூழ்நிலைகளை எதிர்த்து போராடி ஜெயிப்பவனே வீரன். உங்களை வேண்டாம் என்று சொன்ன கணமே உங்களுடைய புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது. புறக்கணிப்பு தான் உங்களுக்கான மிகப்பெரிய உத்வேகம். அதை உங்கள் வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றுங்கள். விழும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இன்னும் வலிமையாகவே எழுகிறீர்கள். நீங்கள் வீழ்ந்தது உங்களை உடைப்பதற்கு அல்ல, உங்களை இன்னும் பலமான வைரமாக மாற்றுவதற்கு. இன்றே முடிவெடுங்கள். இனி நீங்கள் பயந்து வாழப்போவதில்லை, வாழ்ந்து காட்டப் போகிறீர்கள். கதறல் முடிந்தது. இனி உங்கள் கம்பீரமான மறுபிரவேசம் தொடங்கட்டும். கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் சாதாரண மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களின் உறுதியும் மன வலிமையும் யாராலும் உடைக்க முடியாத வைரமாக மாறியிருக்கும். யார் உன்னை விட்டு சென்றாலும் பரவாயில்லை, உங்களை நீங்கள் விட்டு கொடுக்காதீர்கள். உலகம் உங்களை தூக்கி எறிந்தாலும் உங்கள் மீதான நம்பிக்கையை நீங்கள் இழக்காதவரை நீங்கள் தோற்று போனதாக அர்த்தமில்லை. உங்கள் கடந்த கால தவறுகளை நினைத்து அழுவதை விட அதை உங்கள் எதிர்காலத்திற்கான பாடமாக மாற்றுங்கள். தவறுகள் செய்யாத மனிதனே இல்லை, ஆனால் அந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மாறுபவனே உண்மையான புத்திசாலி. 1000 பேர் உங்களுக்கு ஆதரவாக நிற்பதை விட நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்க பழகுங்கள். மற்றவர்களின் தோள்களை தேடாதீர்கள். தனித்து நின்று போராடி அடையும் வெற்றிதான் உங்களுக்கு உண்மையான கம்பீரத்தை தரும். உங்களை உதாசீனப்படுத்திய நொடிகளை உங்கள் உழைப்பிற்கான எரிபொருளாக மாற்றுங்கள். அவமானங்கள் உங்களை முடக்கக்கூடாது, அவையே உங்களை இரவும் பகலும் உழைக்க வைக்கும் வெற்றியாக மாற வேண்டும். அவமானங்கள் உங்களை முடக்கக்கூடாது, அவையே உங்களை இரவும் பகலும் உழைக்க வைக்கும் வெறியாக மாற வேண்டும். சூழ்நிலைகளை காரணம் காட்டாதீர்கள், சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாற்றி காட்டுங்கள். வசதிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை என்று சாக்குப்போக்கு சொல்லாதீர்கள். இருக்கும் சூழலில் வழியை கண்டுபிடித்து முன்னேறுங்கள். தோல்விகள் உங்களை முடக்குவதற்காக வரவில்லை, நீங்கள் எவ்வளவு பலமானவன் என்பதை உங்களுக்கே காட்ட வருகின்றன. சோதனைகள் வரும்போது பயந்து ஓடாதீர்கள், அவை உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் நிஜமான ஆற்றலை வெளியே கொண்டு வரும் வழிகள். உங்கள் பயணத்தில் தடைகள் வந்தால் மகிழ்ச்சி அடையுங்கள். நீங்கள் சரியான பாதையில் தான் செல்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறி அதுவே. எளிய பாதையில் வெற்றி கிடைக்காது. தடைகளும் முட்களும் நிறைந்த பாதையே உங்களை மாபெரும் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும். மெதுவாக நகர்ந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒருபோதும் பின்னோக்கி செல்லாதீர்கள். உங்கள் வளர்ச்சி மற்றவர்களுக்கு சிறியதாக தோன்றலாம், ஆனால் தினமும் நீங்கள் வைக்கும் ஒரு சிறு அடியும் உங்கள் இலக்கை நோக்கி உயர்த்த உதவும். உலகம் உங்களை முடியாது என்று சொல்லும் போது பொறுத்திருந்து பார் என்று உங்கள் செயலில் காட்டுங்கள். வார்த்தைகளால் யாருக்கும் பதில் சொல்லாதீர்கள். உங்கள் மாபெரும் வெற்றியால் அவர்களின் வாயை அடைப்பதே சிறந்தது. உங்கள் மன அமைதியை விட பெரிய விஷயம் இந்த உலகில் எதுவும் இல்லை. உங்கள் நிம்மதியை பறிக்கும் மனிதர்களையும் கவலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு உங்கள் பாதையில் நிமிர்ந்து நடங்கள். கண்ணீர் சிந்திய கணங்கள் எல்லாம் நாளை உங்கள் வெற்றிக்கான விதைகளாக மாறும். நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஒரு நாள் பலன் கிடைக்கும். உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் முன்னாடி நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி காட்டுங்கள். புறக்கணிப்பு தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய உத்வேகம். அதை கண்டு உங்கள் வாழ்வையே உயர்த்தி காட்டுங்கள். புயல் அடிக்கும் போது மரங்கள் சாயலாம், ஆனால் வேர்கள் பலமாக இருந்தால் மீண்டும் தளிர்க்கும். உங்கள் தன்னம்பிக்கை என்ற வேர் பலமாக இருக்கும் வரை எந்த பெரிய புயலும் உங்களை அசைக்க முடியாது. வாழ்க்கை உங்களை தள்ளிவிட்டால் அங்கிருந்து மேலே பறக்க கற்றுக்கொள்ளுங்கள். கீழே விழுவது அடிபடுவதற்கு அல்ல, உயர பறப்பதற்கான வேகத்தை பெறுவதற்காகவே என்று நினைத்துக் கொள்ளுங்கள். யாரும் உங்களுக்கு வழி அமைக்க மாட்டார்கள். உங்களுக்கான வழியை நீங்களே வெற்றி உருவாக்குங்கள். மற்றவர்களின் தயவை எதிர்பார்த்து நிற்காதீர்கள். உங்கள் எதிர்காலத்தை உங்கள் சொந்த கரங்களால் செதுக்குங்கள். நேற்று நீங்கள் பட்ட அவமானங்கள் நாளை உங்களுக்கு சூட்டப்படும் கிரீடமாக மாறும். காலம் எல்லாவற்றையும் மாற்றும். இன்று உங்களை பார்த்து சிரிப்பவர்கள் நாளை உங்களை பார்த்து கை தட்டுவார்கள். போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமானது அல்ல. கஷ்டங்களை எதிர்கொள்வதே கம்பீரம். வலிகளும் சோதனைகளுமே ஒரு மனிதனை தலைவனாக்குகின்றன. போராட்டங்களை கண்டு அஞ்சாதீர்கள். நீங்கள் வீழ்ந்து விட்டதாக நினைப்பவர்கள் முன்னாடி மலையென நிமிர்ந்து நின்று காட்டுங்கள். நீங்கள் முடிந்துவிட்டாய் என்று நினைப்பவர்களுக்கு முன் நீங்கள் இன்னும் சக்தி வாய்ந்த மனிதனாக உருவெடுத்து நில்லுங்கள். இன்றிலிருந்து உங்கள் புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இனி நீங்கள் ஜெயிக்காமல் ஓயப்போவதில்லை. பழைய கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு நம்பிக்கையோடு உங்கள் புதிய பயணத்தை இப்பொழுதே தொடங்குங்கள். நன்றி.